ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிச்சன் கிளீனிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு ஒரு 5 மணிக்கு தான் முடிஞ்சுது. ஏன்னா என் பசங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டாங்க. குட்டீஸ்க்கு சாப்பாடு ஊட்ட, பாலாத்தி கொடுக்கன்னு அப்படி போயிடுச்சு. அவங்களையும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேர்த்தையும் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி க்ளீன் பண்ணி முடித்தோடனே சூப்பராகிடுச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த குட்டி குட்டி கரப்பான்பூச்சி வந்து ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. பசங்களை வச்சுட்டு சரி எடுக்க முடியல வைக்க முடியலன்னு இப்படி நாள் போயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னு இறங்கியாச்சு. செல்ஃபை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணேன். ஒவ்வொரு இதாக தான் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். கவுண்டர் டாப் மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். அதனால் அது தண்ணி தொட்டு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டேன். கீழே பெயிண்ட் போட்டிருக்காங்க. நல்லா தேய்ச்சோன்னா அந்த பெயிண்ட் வந்துடும்னு தண்ணி தொட்டு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த கூடை நல்லா கைக்கு வசமாக இருக்கவும் இந்த மளிகை ஜாமான் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே தான் திணிச்சு வச்சுருந்தேன். வெங்காயம் பூண்டு போடுறதுக்காக வச்சுருந்த கூடை எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தனியாக ஒரு பேஸ்கெட் போட்டு மளிகை ஜாமான்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தனியாக யார்கிட்டயும் பேசாமல் வேலை பார்க்கும்போது மைண்டில் எதுனா ஓடிட்டே இருக்கும் அப்படியே. அது சந்தோஷமான விஷயமாவும் இருக்கலாம், கொஞ்சம் சங்கடப்படுற விஷயமாவும் இருக்கலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் அந்த சங்கடப்படுற விஷயத்தையே உள்ளே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எடுத்தால் வேலை நின்றோம். அதனால் ஏதாவது ஹாப்பியான விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அதை யோசித்து பார்த்துட்டு நானாகவே சிரிச்சுட்டு அப்படி வேலை பார்த்துட்ருப்பேன். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணணும். அது ஃபுல்லாகவே நான் வந்து விம் ஜெல் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். எப்போவுமே பேக்கிங் சோடாலாம் போடுவேன். அடுப்பு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கிறதுனால விம் ஜெல் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இந்த பாத்திரம் தேய்க்கிற கம்பி போட்டோன்னா கிராச் ஆயிரும். அதனால் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோன்னா அடுப்பு நல்லா க்ளீன் ஆயிரும். மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் பசங்க அம்மா அது வேணும் இது வேணும்னு அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு பாலாத்தி கொடுத்துட்ருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப் போட்டேன். குட்டீஸ் 2 பேருமே சரி கேமரா ஆன் பண்ணால் முன்னாடி வந்து நின்று ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிது. துடைக்கிற பக்கெட்டை கூட மேலேயே தான் வச்சு மாப்பை பிழிஞ்சிட்டு வந்துட்டுருந்தேன். இந்த குட்டீஸ் கையை விட்டு அது தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு. அதனால கிச்சனுக்கு மட்டும் 2 டைமாக மாப் போட்டு விட்டேன். இப்போ என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை எடுத்து வெளியில் வச்சா தான் இன்னும் நல்ல இடம் நல்லா ஃப்ரீயாக தெரியுது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.